இங்கே பார்க்குறேன்னா சார், இப்போ இந்த 3வது சென்னை பன்னாட்டு புத்தக அந்த திருவிழா வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி பப்ளிஷர்ஸ்க்கு அல்லது ரைட்டர்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்குது? ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் வந்து மொழிபெயர்ப்பாளன், எழுத்தாளன். மொழிபெயர்க்கணும்னா அது ரொம்ப நேரம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு வந்து பெரும்பாலும் ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே வந்து அருமையான கிராண்ட் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அது கிராண்ட் வச்சுக்கிட்டு தமிழிலிருந்து பல நாடுடைய மொழிகளுக்கு மொழிபெயர்க்க முடியுது. எல்லாத்தையும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து அயல் நாட்டிலிருந்து முக்கியமான படிப்பு, நாவல், சிறுகதை இது கொண்டு வரலாம். நம்ம தமிழையும் படிக்கலாம், மற்ற நாட்டிலையும் நம்ம தமிழ் இலக்கிய செல்வம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கு. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த புக் ஃபேர். ஆமாம் அதான் முக்கியமான நோக்கம். அது முக்கியமான இப்போ நான் பார்த்துருக்கேன் எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னு. உங்களை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு எங்க இருந்து இந்த தமிழ் மொழி மேல ஒரு பெரிய ஆர்வம்? நீங்க வந்து ஒரு அமெரிக்கனா இருந்தாலும் கூட இந்த மொழி மேல எங்க இருந்து, எந்த புள்ளியிலிருந்து ஆர்வம் இருந்துச்சு? எப்படி தமிழ் பேச எழுத கற்றுக்கிட்டீங்க? நான் காலேஜ் படித்து முடிச்ச பிறகு ஒரு கல்வி உதவித்தொகை கிடைச்சிது. 2 வருஷம் மதுரையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு தமிழ் படிச்சுக்கிட்டு ஏதாவது தமிழ் பண்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அமைப்பு அது எனக்கு கிடைச்சிது, தற்செயலாக கிடைச்சிது. ஆனால் சின்ன வயசுலேருந்து இந்தியா மேலே ஒரு அக்கறை, அங்கே போகணும்னு ஆசை. ஆனால் 2 வருஷம் இருக்க முடியும்னு எனக்கு நினைச்சு கூட இருக்காது. அப்போ ஆனால் அந்த தமிழ் படிக்கும் போது, பேசும் போது மக்களோடு பழகும் போது தமிழ் மொழியிலேயே ஒரு இன்பம் இருக்கு, ஒரு உயிர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் பண்பாட்டில் குறிப்பாக தமிழ் விருந்தோம்பல் என்கிற சிறந்த பண்பு அதை பார்த்து வியந்திருக்கிறேன். அதனால இப்போ 26 வருஷம் ஆயிருக்கு. இங்கே முதல்ல வந்தது 98. இப்போ 26 வருஷம் நான் இங்கே அடிக்கடி வருவேன். ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தேன். அந்த கிராமத்தில் எனக்கு தம்பி, அண்ணன், மதனி, அக்கா, மாமா, மாப்பிள்ளை எல்லாரும் இருக்காங்க. அதனால இங்கே முடிச்சுட்டு அங்கே தான் போறேன். நீங்க இன்னைக்கு மேலே பேசும்போது கூட உங்க திருக்குறளை மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் குறிப்பிட்டு பேசுனீங்க. திருக்குறளை மொழிபெயர்க்கணும்னு ஏன் தோணுச்சு? திருக்குறளுடைய வேல்யூஸ் எங்கிறது கற்றுக்கிட்டீங்க? அதை பற்றி இப்போ 2003ஆம் ஆண்டிலும் 4ஆம் ஆண்டிலும் எனக்கு ஒரு ஃபுல் பிரைட் ஃபெலோஷிப் கிடைச்சிது அமெரிக்கா அரசு இருந்து. இப்போ திருக்குறள் முழுக்க படித்தேன். என்னுடைய வாத்தியார் முனிவர் கு.வே. ராமகோடி என்கிறவர் அவர் வீட்டிலே தங்கி படித்தேன் திருக்குறளை. பழைய முக்கியமான உரையும் படித்தேன். பரிமேலாளர்கள், மனுக்குருவர், அந்த மாதிரி சிறந்த உரை ஆசிரியர் எழுதிய உரை படித்தேன். பணமும் பண்ணினேன். ஆனால் மொழிபெயர்க்கலாம்னு நான் யோசிக்கவே இல்லை. தமிழையே படித்து தமிழையே அதை பற்றி நினைக்க என்னுடைய ஆசை, நோக்கம். ஆனால் அதுக்கப்புறம் வாத்தியார் ஒன்று சொல்லுவார், ஆமாப்பா யாராவது கவிநயத்தோடு மொழிபெயர்த்தா, திருக்குறளை மொழிபெயர்த்தா நல்லா இருக்குமேன்னு அப்படி சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன், அப்படி செஞ்சால் நல்லதான் இருக்கும் எப்படி சொல்லுவேன். அப்புறம் இன்னொன்று சொல்லுவார், சரி நாம் படித்து உரை வச்சுக்கிட்டு பண்ணா அருமையாக இருக்கும்னு அப்படி சொல்லுவார். ஆமாங்க ஐயா அப்படி சொல்லுவேன். யாராவது செய்யட்டும். இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் என்னை வச்சு பேசினாரு, புரியல, ரொம்ப நாளாக புரியல. கடைசியாக என்னமோ மனசில் தோணுருச்சு, பண்ணி பார்ப்போமேன்னு ஒவ்வொரு நாளையும் ஒரு குறள் எடுத்து மொழிபெயர்க்க பார்ப்பேன். அப்போது அது படிப்படியாக உண்டாயிருக்கு. மேலே சொன்ன திருக்குறள் என்ன அதிகாரம்? அந்த திருக்குறள் சொல்லி அது சொல் வன்மை என்கிற அதிகாரத்தில் அது விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். அது என்னுடைய மொழியாக்கத்தில் when one attains sweetness and order in words, the world rushes to listen. 1330 திருக்குறள். இந்த திருக்குறள் இல்லாமல் வேறு திருக்குறள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடனடியாக நினைவுக்கு வரக்கூடிய ஒரு திருக்குறள் சொல்ல முடியும்? துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூமழை. அது முத தெரிஞ்ச குறள். Thank you. Thanks so much. Your name? Thomas Hitoshi Bruxman.